ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு விமன் பவரோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ சார் இருக்கும்? ஏன்னா நான் எவ்ரி டைம் வென் ஐ மீட் யூ ஆர் வென் ஐ கம் டு மில்கி மிஸ்ட் ஐ சி அ லாட் ஆஃப் விமன். அதுவும் மேஜராக எல்லாருமே இந்த வில்லேஜஸ்ல இருந்து, இந்த சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ஊர்ல இருந்து வரவங்க. அண்ட் தே ஆர் நாட் ஜஸ்ட் இன் டாப் ஃப்ளோர்லேயோ இல்லை டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் விமன் ஆர் த மேஜர் பார்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக சில இடங்கள்ல வந்து இத்தனை பர்சன்டேஜ் விமன் இருக்கணும் அப்படின்றத வந்து பண்ணுவாங்க. பட் ஐ கேன் சி வெரி நேச்சுரலி இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க ஒரு லார்ஜ் சப்போர்ட்டாக இருக்காம இருக்கு. மில்கிமிஸ்ட்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எதர் இந்த ஆஃபீஸ் ஆர் இந்த ஷாப் ஃப்ளோர் உமன் டாமினேஷன் வில் பி மோர். அண்ட் அனதர் திங் வந்து வி கிவன் த கம்ஃபர்ட் ஆஃப் கரேஜ். அதை வந்து யாரும் வந்து எந்த இடத்துலையும் எந்த விதமான ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் எல்லா இடத்துலையும் வி ஹாவ் சிசிடிவி கேமரா இன் ஆல் த டைம். அண்ட் நைட் டைம்ல மோஸ்ட்லி உமன்ஸ் யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஒன்லி டே டைம் மட்டும். அண்ட் வி என்கரேஜ் உமன்ஸ் டு ஒர்க் ஆன். எக்ஸாம்பிள் நீங்க என்னுடைய செக்ரட்டரின்னு பாத்தீங்கன்னா she is working with us ஒரு almost 7-8 years she is working with us. But when she gone for after marriage, when she gone for maternity leave, within 3 months she back to company. பிகாஸ் எனக்கு நான் வீட்டில் இருக்க முடியாது சார், என் குழந்தையும் பார்த்துக்கணும், பட் இருந்தாலும் இருக்க முடியாது. பட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சார், நான் வந்து நான் கம்பெனி பக்கத்துலேயே வந்துடுறோம், பட் வந்து எனக்கு அப்போ ஒரு 2 times நான் வந்து போய் குழந்தைங்க கேர் பண்ணிட்டு வரக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வாட் எவர் விஷ் யூ வாண்ட், there is a company vehicle is there, company driver is there, you take it and go. And if you are not able to come also not a problem. But perfection of work எங்களுக்கு தேவைப்படுது. அது வந்து நாங்கள் வந்து ஒரு ஆர்டராகவும் சொல்ல முடியாது. பட் ஷீ ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு பி அட் ஹோம். அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல நாங்கள் வந்து நிறைய இடத்துல பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உமன் அப்படின்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுடணும், வீட்டில் சமையல் செஞ்சுட்டு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து என்னை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அவங்களும் ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது எவ்ரி ஒன் ஷுட் பி ஆன் தேர் ஓன் லெக். அதுதான் நான் வந்து எல்லா கேர்ள்ஸ்டையும் நான் சொல்லுவேன். எங்களுடைய உமன் ஷாப் ஃப்ளோர்ல இருக்கிற உமன் எம்ப்ளாயீஸ், எங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன், நீ கல்யாணம் பண்ணிப்போ, நீ மேரேஜ் பண்ணிப்போ, திரும்ப உன்னுடைய அதாவது குழந்தை இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 or 2 years you have to come back to your original thing. உன்னை வந்து எவ்வளோ பேர் வந்து அப்பா அம்மா வந்து வசதி இல்லாமல் அவங்கள படிக்க வைக்கிறாங்க. என் பொண்ணு படிச்சா ஆகணும், காலேஜ் போகணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், அவங்க கடனை வாங்கி படிப்பிக்கும். கல்யாணம் பண்ணா எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு இவங்க எனக்கு இதான் லைஃப் அப்படின்னு இருக்காங்க. தட் இஸ் நாட் லைக் தட். இன்னைக்கு வந்து யாருக்கு வேணாலும் என்ன வேணா நடக்கலாம். வி ஷுட் பி செல்ஃப் சஃபிஷியன்ட். நம்மளுடைய காலில், நம்ம சொந்த காலில் நிற்கிறது வந்து அதை வந்து யாருமே வந்து அந்த இடத்துல வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது, அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதுக்கு வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து நம்ம இருக்கணும். டுடே we made this every day, each and every process area ஒரு ஆன் அப்படின்னா நிறைய கொஞ்சம் வெயிட் தூக்கி எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும், பலமா எல்லாமே பண்ண முடியும். பெண்கள் அப்படி பண்ண முடியாது. பட் அது உண்மை, கொஞ்சம் அதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து யாரு வேணாலும் எங்க பிளான்ட்ல ஆப்ரேட் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். அது மாதிரி we made every automation for everything. But over the period வந்து எனக்கு வந்து almost 50% should be women in the organization. அது வந்து நாங்கள் வந்து அதுக்கு உண்டான வேலை பார்த்துட்டு இருக்கோம். இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி themselves. இது நாங்கள் வந்து பண்ணணுங்கிறத விட இது ஆட்டோமேட்டிக்கலா அவங்களே வந்து இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணணும். அதுக்கு உண்டான என்விரான்மெண்ட் we are creating. அதுல வந்து ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு தப்பான விஷயம் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு போதுமான எல்லா விஷயம். அதே மாதிரி அவங்கள ட்ராப் அண்ட் பிக்அப் அண்ட் ட்ராப் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஸ்டாஃப் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். we are a human being, we are emotionally connected with so many things. நீங்க எமோஷன் அப்படின்னா எமோஷனுக்கு வந்து எல்லையே கிடையாது, எது வேணாலும் எமோஷன். என் குழந்தை காலேஜ் என்னை விட்டு காலேஜ் படிக்க போயிட்டு ஒரு கண்டினியூ அவங்க காலேஜ் போய் வேற படிக்க போயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் லோன்லினஸ் இருக்கும். லோன்லினஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து அந்த நம்ம கிராண்ட் ஃபாதர் இப்படிலாம் எல்லாரும் ஒரே ஃபேமிலியில இருந்து இன்னைக்கு எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து everyone, my suggestion or request to everyone is they should engage something. ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு இதுல கூட வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல பண்ணிட்டு அவங்க வந்து அதுல என்கேஜ் ஆகிட்டே இருக்கணும். சரி, நீங்க போய் ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல சும்மா உட்கார்றது இல்ல தேவையில்லாம ஏதோ ஒரு நம்ம மனசுல போட்டு கசிக்கிறது. we should make ourselves busy always. அதுல வந்து இந்த மாதிரி உமன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க கான்ட்ரிபியூஷன் அவங்களால முடிஞ்சது போதும். சரி, இங்க வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி நீ இதுதான் பண்ணும் அப்படிங்கிறது, அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அது மட்டும் தான் பண்றேன். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியிலே ஆகட்டும், ஒரு ஜாப் எடுத்துட்டு
அவங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டரிங் பண்றதுல ஒரு 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 அவங்களுக்கு ஹாபி இருக்குன்னா அதுல போய் ஒரு இடத்துல பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன விஷயம் பண்ணாங்கன்னா தென் சும்மா வீட்டில் உட்கார்றதுங்கிறது இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம மனதளவில் நம்ம வந்து தயார்படுத்திக்கணும். ஷூர் சார்.